நீலகிரி செம்பிலான் மாநில மஇகவில் நேற்றும் இன்றும் நடைபெற்ற அதன் 5 தொகுதிகளில் புதிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். போர்டிக்சனில் அச்சுதன் அத்தொகுதியின் புதிய தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிரம்பானில் இன்று கு. முரளி தொகுதி தலைவராக 4 வாக்கு பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். அத்தொகுதி துணைத் தலைவராக முன்னாள் தலைமையாசிரியர் சந்தனதாஸ் வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் இந்த இரு பதவிக்கான வெற்றி தனபாலன் காருண்யம் தலைமையிலான அரசியல் சாணக்கியத்தனத்திற்கு சில நம்பிக்கை துரோகிகளின் சூழ்ச்சிக்கும் கிடைத்த வெற்றி என அத்தொகுதி அரசியல் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. இதனிடையே கடும் போட்டியை எதிர்நோக்கி இருந்த ஜெம்பூல் தொகுதியில் அதன் நிரந்தர தலைவர் பதவிக்கு காளி கவுண்டரும் தலைவராக குமரேசன் மற்றும் துணைத் தலைவராக சங்கரும் வெற்றி பெற்றனர். இத்தொகுதியில் குமரேசன் 10 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கோலப்பிலா தொகுதியில் நடப்பு தலைவர் மகேந்திரன் 2 வாக்கு பெரும்பான்மையில் நடப்பு துணைத் தலைவர் சரவணனிடம் தலைவர் பதவியை பறிகொடுத்தார். ஜெலுப்பு தொகுதியில் ஏற்கனவே கணிக்கப்பட்டது போல நடப்பு தலைவர் சுப்பிரமணியத்தின் ஆசை பெற்ற தலைவர் வேட்பாளர் மகேந்திரன் மற்றும் துணைத் தலைவருக்கு குழந்தை தேர்வு பெற்றனர். இதனிடையே இம்மாநிலத்தில் இதர 3 தொகுதிகளான ரெம்பாவில் அதன் நடப்பு தொகுதி தலைவரும் மாநில தலைவருமான டத்து V.S. மோகன், தம்பினில் சுவாமி ஐயப்பன், ராசாவில் கிருஷ்ணன் போட்டியின்றி ஏகமனதாக தொகுதி தலைவர்களாக தங்கள் பதவியை தற்காத்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரம்பான் தொகுதியின் இந்த தேர்தலிலே போட்டி போட்டு புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு முரளிநாத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சந்தனசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆடிட்டர்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு செல்வம் ராஜு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொருவர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். டெலிகேட்ஸ் 6 டெலிகேட்ஸ். அதில் திரு சோமசுந்தரம் வாழ்த்துக்கள், திரு வைரவன் வாழ்த்துக்கள், டத்தோ கிருஷ்ணன் வாழ்த்துக்கள், திரு கே. உதயகுமரன் வாழ்த்துக்கள், திரு ஜோசப் அவர்கள் வாழ்த்துக்கள், திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் அமைதியாக அழகாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு உங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் மிகவும் அருமையாக எனக்கு கொடுத்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.